காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு ஃபன்னான மினி ட்ராமா பார்க்க போகிறோம். ஹீரோக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அதுக்காக டாக்டர் மீட் பண்ணி எனக்கு இன்ஃபர்டிலிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறான். லாஸ்ட்டில் அந்த டாக்டர் பின்னாடியே சுற்றி சுற்றி அவளே லவ் பண்ணி அப்படி கரெக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி. ஓப்பனிங் சீனில் ஒரு ஆர்ஃபனேஜை காமிக்கிறாங்க. அங்கே உள்ள குழந்தைங்க எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்கே இப்போ ஒரு அம்மாவும் பையனும் வராங்க. அந்த பையனோட நேம் யான். அவன் தான் ஸ்டோரியோட ஹீரோ. ரொம்பவே ஷை டைப்பாக இருக்கான். அங்கே வந்து குழந்தைங்க கூட அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. யான் மட்டும் பயந்து பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு குட்டி பொண்ணு வந்து, என்னோட நேம் ஜியாயு, நான் உன்னை பிரதர் யான்னு கூப்பிடவா அப்படின்னு கேட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிக்க அவனும் அப்புறம் கொஞ்சமாக மெர்ஜ் ஆகிக்கிறான். ஸோ எல்லாரு கூடயும் சேர்ந்து அவனும் விளையாட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு அம்மாவும், யானை இங்கே அடிக்கடி கூப்பிட்டு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி பிள்ளைங்க கூட மிங்கிள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அங்கே யான் மயங்கி விழுறான். ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அவனுக்கு ரேர் பிளட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பிளட் தேடும்போது அந்த குட்டி பொண்ணுக்கும் அதே பிளட் குரூப் தான் இருக்கும். ஸோ அவள் தான் பிளட் கொடுக்குறா. நல்ல வேளை ஜியாயுக்கும் அதே பிளட் குரூப் இருந்தது, அதனால ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான டைம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பிரதர் யானுக்கு என்ன பிளட் தேவைனாலும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பாப்பா சொல்றா. அவனும் கான்சியஸ்க்கு வரான். ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த பிளட் பாண்டிங் கிரியேட் ஆகுது. ப்ரெசென்ட்ல அந்த குட்டி பொண்ணு ஜியாயு நல்லாவே வளர்ந்துட்டா. அவதான் ஸ்டோரியோட ஹீரோயின். இப்போ பிரதர் யானோட அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால வந்திருக்கா. உனக்காக சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனதுனால அவளும் அங்கே வந்து பார்க்க அந்த பிளேஸ் மேரேஜ்க்காக டெக்கரேட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. இவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு அவ உள்ள போறா. அங்க ஒரு மேன் மாஸ்க் போட்டு பாடி கார்ட்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்ததும் ஒய்ஃப்னு பேசிக்கிட்டு இருக்கான். என்னை விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டியா, அதுக்குள்ளே என்ன பார்க்க வந்துட்டேன், உனக்காக மூவி டிக்கெட் வாங்கியிருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா, இங்கே எனக்கு ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நான் வெளியே போகணும் அப்படின்ட்டு அவளை ஒய்ஃபுங்கிற மாதிரி கூப்பிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறான். வெளியே வந்ததும் அம்மா கால் பண்ணி, அம்மா நான் கிளம்புறேன், நீங்கள் யாரையும் ஒரு பொண்ணை பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்க, இதெல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது, அதனால நான் இப்போவே இங்கே கண்ட்ரியை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு அவன் டாக்ஸில் ஏறி போகிறான். ஹீரோயினுக்கு ஒரு சந்தோஷம், நான் இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டேன், இதெல்லாம் பிரதர் யானோட அக்கௌண்ட்டில் வரணும், அவங்களுக்கு சீக்கிரமே ஹெல்த் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரேயர் பண்ணுறா. ஆன்ட்டி பார்த்ததும், நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டால், நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல உன்னை என் வீட்டு பொண்ணாக்கணும்னு, அதுக்காக உனக்கு என் பையனுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், நீ அவனை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ மாஸ்க் போட்டு ஒரு மேன் தானே அவள் பார்த்துருப்பா. ஸோ அவளுக்கே ஒழுங்காக தெரில, நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் இந்த கல்யாணத்தொட்டு எஸ்கேப் ஆயிட்டான். இருந்தாலும் நான் என் ப்ராமிஸை மாற்ற மாட்டேன், நீ தான் என் வீட்டு மருமகா அப்படின்னு மேரேஜ் சர்டிஃபிகேட் அவள் கையில் கொடுக்குறாங்க. ஸோ எஸ்கேப் ஆகி போனது ஹீரோ. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் கழிச்சு ஹீரோ மறுபடியும் கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் வரான். இப்போ வந்தது எதுக்காகனா டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக. நான் சொன்ன மாதிரி டாக்டர் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறான். அவனும், நீங்கள் சொன்னது என்ன சின்ன வேலையா, ஃபேக் சர்டிஃபிகேட்னா ஈஸி ரெடி பண்ணிடலாம், பட் நீங்கள் கேட்குற மாதிரி ஃபீல்டில் பெஸ்ட்டாக இருக்கணும், மெடிக்கல் எத்திக்ஸோடு இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னா யார் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தருவா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்படிலாம் காமிச்சாதான் எங்கம்மா என்ன நம்புவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்காக டாக்டரை தேடுறதுக்காக இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அங்கே ஒரு பையன் மயங்கி விழுந்துட்டான்னு அம்மா ஹெல்ப் கேட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. டாக்டரும் செக் பண்ணுறதுக்காக ஓடி வராங்க. அந்த டாக்டர் தான் ஹீரோயின். அவளை பார்த்ததுமே ஹீரோக்கு அடையாளம் தெரியுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஹெல்ப் பண்ணது இவ தான். இவ இப்போ டாக்டராக இருக்காளா, இந்த டைம் இவ எனக்கு ஹெல்ப் பண்ணுவா, அவளோட ரூம் எங்கன்னு கண்டுபிடிய அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆன்டி ஹீரோயின் கால் பண்ணி, என் பையன் சீக்கிரட்டாக கண்ட்ரிக்கு வந்திருக்கான், அவனை நான் மீட் பண்ணதும் ஒன்று நான் மீட் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா ஹீரோ ஆல்ரெடி ஒரு ரூம் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கான். அதில் ஹீரோனோட நேம் பார்க்குறான், ஜியாயுன்னு போட்டிருக்கு. நல்ல பேராக தான் இருக்குது அப்படின்ட்டு அடுத்து ஹீரோயின்ட்ட போயிட்டு, எனக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்குன்னு சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறான். சரி அப்போ வாங்க செக் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு செக்லாம் பண்ண வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன், பட் எனக்கு சர்டிஃபிகேட் மட்டும் வேணும், எங்கள் அம்மாட்ட நான் அதை காமிச்சாதான் என்னால் டிவோர்ஸ் பண்ண முடியும், நானே என் ஒய்ஃபும் மீட் பண்ணதே கிடையாது, எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஹாஸ்பிட்டல், உங்களோட மேரேஜ் அஃபேர்ஸ்க்குலாம் இங்கே சொல்யூஷன் கிடைக்காது, அதனால கிளம்புங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஒரு பாண்டிங்குமே இல்லாத மேரேஜில் இருந்தால் நல்லா இருக்கிற பர்சன் சிக்காயிடுவான் தானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டது ஹீரோயினுக்கும் அவன் சொல்கிறதும் கரெக்டு தான், 5 வருஷமா நான் அவனை பார்க்கவே இல்லை, நானும் டிவோர்ஸ் வாங்கினது தான் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு அவளும் நினைக்கிறா. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, அதனால இந்த டைம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், என்னை ஹெல்ப்லெஸ்ஸாக விட மாட்டேன்னு நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நான் உன்னை 5 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அந்த டைம் இவன் மாஸ்க் போட்டிருப்பான்ல, அதனால ஹீரோயினுக்கு அவன் அடையாளம் தெரில. இந்த டைம் அம்மா கால் பண்ணுறாங்க, நீ கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் வந்துட்டேன்னு எனக்கு தெரியும், என்ன பக்கமே இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, அவனும் நான் சிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொல்கிறான். அங்கதான் அவனோட ஒய்ஃபும் இருக்கா, நான் உன்னை பார்க்க வர சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. அது இருக்கு, அவளை நான் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அவள் இதெல்லாம் பேசுதா, அவளுக்கு பேர் இருக்கு, அவளோட நேம் ஜியாயு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஜியாயுவா? ஹீரோயின் நேமும் ஜியாயு தான். அப்போ இவ தான் என்னோட ஒய்ஃபா? அப்படி இவ என்னோட ஒய்ஃபா இருந்தா எதுக்கு நான் எஸ்கேப் ஆகிறது ஹெல்ப் பண்ண போறா அப்படின்னு அவன் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்போ அவளுக்கு என்னோட எமர்ஜென்சி கேஸ் வருது. உங்க ஃபேக் சர்டிஃபிகேட்லாம் நான் ரெடி பண்ணி தர மாட்டேன். அப்புறம் உங்க டிவோர்ஸை பத்தி பெட்டர் உங்க ஒய்ஃப் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பேஷண்ட்டை பார்க்க போறா. எங்க ஹீரோக்கு அவன் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எவ்வளவு ரூடா நடந்துக்கிறாங்க, ஒரு சர்டிஃபிகேட் கேட்டா ஓவரா தான் சீனை போடுறாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் திட்டுறான். அவ எத்திக்ஸோட இருக்கா அதுவும் தெரியலையா அப்படின்னு ஹீரோ சப்போர்ட்டிவா பேசுறான். அடுத்து நம்ம கம்பெனில எதுவும் ப்ராஜெக்ட் இருக்கான்னு பாரு, அதுவும் இந்த ஹாஸ்பிட்டல் கூட கோஆபரேட் பண்ற மாதிரி அப்படின்னு அவன்கிட்ட கேட்டா அவனும் பாஸ், நம்ம மெயினா பண்றதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதை நம்ம ஹாஸ்பிட்டல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணா டாக்டரை தான் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்போ உங்க டாக்டருக்கு வேலை போனா பரவாயில்லையா அப்படின்னு அவன் கேட்குறான். நான் ஒன்றும் அவளுக்காக பேசல, ஹாஸ்பிட்டலோட டெவலப்மெண்ட்காக தான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி மழுப்புறான். உங்களுக்கு மிஸ்டர் பே பற்றி தெரியுமா, நீங்கள் அவங்க கூட பேசிட்டு இருந்தீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோயினும் தெரியாது அது யாரு அப்படின்னு கேட்குறா. மிஸ்டர் பே 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்காக. அது இப்போ நல்ல க்ரோத்தில் இருக்குது, அதனால நம்ம கண்ட்ரியோட 3rd ரிச்சஸ்ட் மேன் அவங்க தான் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைம் இப்போ ஒரு பட்லர் வந்து ஹீரோயின்ட்ட பேச வராங்க. உங்களுக்கு கால் பண்ணாங்க, நீங்கள் அட்டன் பண்ணல, அதனால சர்ஜரியில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு என்ன அனுப்புனாங்க. இன்னைக்கு நைட்டு மேடம் உங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணாங்க, அவங்க பையனும் இன்னைக்கு வராங்க, ஸோ ஃபேமிலியாக உட்காந்து டின்னர் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் கிளம்பி போகிறா. ஹீரோயின் டாக்டராக இருக்கிறத நினச்சி அவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. நீ நிறைய உயிரை சேவ் பண்ணுற, அதனால எனக்கு ஒன்று நினச்சி ப்ரௌடாக இருக்குது. நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடியாகவே, என் பையனும் சீக்கிரமே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்புகிறாங்க. பின்னாடியே ஹீரோ வரான். அவனை பார்த்தது மட்டும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷம் ஆச்சு, அம்மானு உனக்கு இப்போதான் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கோவப்படுறாங்க. அம்மாக்காக ஒரு டாக்டர் சிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கா, ரொம்பவே ஜென்டிலான பொண்ணு அப்படின்னு அவளை பற்றி சொல்ல ஹீரோவும் என்ன அவள் சிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாளா, டாக்டரா அப்படின்னு கேட்குறான். ஆல்ரெடி ஜியாயுங்கிற நேமை பார்த்துருப்பான்ல, ஸோ ஒருவேளை அவளாக இருக்குமோ அப்படின்னு அவனுக்கு தோணுது. அந்த ரூமில் தான் உன்னோட ஒய்ஃப் இருக்கா, போய் பார்த்து பேசு அப்படின்னு அம்மா அனுப்புகிறாங்க. ஹீரோயின் ரொம்ப வருஷம் கழிச்சு பிரதர் என்ன மீட் பண்ண போகிறேன், அவனுக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும், எந்த டைப் பிடிக்கும், செக்ஸியாக இருந்தால் பிடிக்குமா க்யூட்டாக இருந்தால் பிடிக்குமா அப்படின்லாம் நினச்சி பார்த்து அந்த மாதிரி பேசி பார்த்துட்டு இருக்கா பாத்ரூமில் நின்று. ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுகிட்டே உள்ளே வரான். இந்த மாதிரி பொண்ணு அவ்வளோ இருக்க சான்ஸ் கிடையாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். நான் இங்கே வந்ததும் டிவோர்ஸ் பண்ணுறது தான், எனக்கு இந்த ஃபோர்ஸ் மேரேஜில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உனக்கு வேற யாரையும் பிடிச்சிருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்க அவனுக்கும் டக்குன்னு அந்த டாக்டர் ஞாபகம் தான் வருது. அதை பற்றி இங்கே பிரச்சனை கிடையாது, எனக்கும் அவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ உனக்கு இத்தனை வருஷத்துல என் மேலே ஃபீலிங்ஸே வந்தது இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அவனும் இல்லைன்னு சொல்கிறான். அதை கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்கா, அழுதுகிட்டு இருக்கா. உங்களுக்கு டிவோர்ஸ் தான் வேணும்னா நான் அதுக்கு சைன் பண்ணுறேன் அப்படின்னு அவளும் ஒத்துக்கிறா. இந்த மேட்ரு அம்மாக்கு தெரிய வேண்டாம், அம்மாக்கு தெரிஞ்சால் அவங்க கஷ்டப்படுவாங்க. அப்புறம் இந்த டிவோர்ஸ் காம்பன்சேஷனாக நான் உனக்கு 10 மில்லியன் தரேன் அப்படின்னு கார்டு வச்சுட்டு போகிறான். ஹீரோயினும் அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் உண்மையாகவே சின்ன வயசுலேருந்து அவன் மேலே அஃபெக்ஷன் ஆகிட்டா தான் இருந்திருப்பா. ஸோ அவளுக்கு அது ஹர்ட்டிங்காக இருக்கும். அம்மா அவன்கிட்ட ஒய்ஃபை பற்றி கேட்குறாங்க. நேற்று நைட் நான் அவகிட்ட பேசினேன், நீ ஏதோ மிட் நைட்டில் கிளம்பி போயிட்டேன்னு சொன்னால் எதுவும் சண்டை போட்டிங்களா, உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. அவன் இப்போ சிட்டி ஹாஸ்பிட்டல் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கான்ல. அந்த ஹாஸ்பிட்டல் அசோசியேஷனுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது, அதுக்கு பிரசிடென்ட் ஹீரோட அம்மா தான். ஸோ நீங்கள் அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுவீங்கள, அப்போது நான் உங்களுக்கு ஃபண்ட் தரேன். அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு புது பில்டிங் கட்டணும், லெசர் அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்காக அப்படின்னு சொல்ல, ஹாஸ்பிட்டல் எதுக்கிட்ட அதெல்லாம் அப்படின்னு கேட்டால் டாக்டர்ஸ் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்களே, அதனால அவங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ, இவன் ஒய்ஃப்காக தான் அதெல்லாம் பண்ணுறான், அவனோட ஒய்ஃப் அங்கே தானே ஒர்க் பண்ணுறா அப்படின்னு அம்மாவும் நினைக்கிறாங்க. ஸோ நீ அந்த கான்ஃபரன்ஸை எனக்கு பதிலாக அட்டென்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. அதில் அவனுக்கும் சந்தோஷம். ஹீரோயின் அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கா. அங்கே ஒரு மேனை மீட் பண்ணுறான். அவன் ஹீரோயினை பார்த்துட்டு வந்து, என்ன உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சே, எப்படி இருக்க அப்படின்னு கொஞ்சம் நக்கலாக பேசுகிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அவனும் சேம் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. அப்போ ஹீரோயின்ட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லி அந்த டைமே ஸ்கூல்லேருந்து அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த பகல்லாம் இன்னுமே அவனுக்கு இருக்குது. நீ ஒரு சின்ன டாக்டர், நீ எப்படி கான்ஃபரன்ஸ்க்கு வந்த, நீ எதுவும் அஃபேரில் இருக்கியா, வேற எப்படி லேடரில் மேலே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அவளை கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு போல, அந்த பொண்ணு இவங்க ஸ்கூல்மேட் தான். அவளும் வந்துட்டு உன்னை பார்த்து இத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ வந்து என் ஹஸ்பண்டை ஃப்ளட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை ப்ளேம் பண்ணுறா. நீ தகர டப்பாவை தங்கம் நினச்சிக்கிட்டு இருக்க, அவன் தான் என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. எனிவேஸ் என் ஹஸ்பண்டை பற்றி குறை சொல்லாத, அவன் ஒன்றும் கல்யாணத்துலேருந்து ஓடி போகல உன் ஹஸ்பண்ட் மாதிரி அப்படின்னு ஹீரோயினை பேசுகிறாங்க. அப்போ அங்கே வர ஹீரோ சாரி ஒய்ஃப் அப்படின்னு அவன் வந்து நிற்கிறான். இது யாரு, நியூவா நீ ஏதோ ஆக்டருக்கு காசு கொடுத்து கூட்டு வந்திருக்கியா,
உனக்கு கிடைக்கிற கொஞ்சம் சம்பளத்துல ஆக்டர்லாம் பிக்கப் பண்ணியிருக்க, அதுவே பிரிட்டி பாயா இருக்கான் அப்படின்லாம் ஹீரோவை பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப இவகிட்ட வாய் கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்வெஸ்டரை நான் மீட் பண்ண வேண்டியது இருக்கு. மிஸ்டர் பே இங்க வரதா சொல்லியிருக்காங்க. அவரை மீட் பண்ணி ஏதாவது கொலாபரேஷன் பத்தி பேசலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நல்ல மூட கெடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவன் பக்கத்துல தான் வந்து உட்கார வரான். உன்னை பிரிட்டி பாயின்னு வந்து உனக்கு கோவம் வரலையா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. என்னை பார்த்து அழகாக தானே இருக்கேன். ஸோ க்யூட்டாக இருக்கிறவங்கள பிரிட்டி பாயின்னு சொன்னால் அது காம்ப்ளிமெண்ட் தானே. ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவ கூடவே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ கான்ஃபரன்ஸில் ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டாக்டர் அவார்ட் கொடுக்குறாங்க. அப்போ அதில் நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ யார் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அம்மா இதுக்காக தான் அனுப்பியிருக்காங்க. என் ஒய்ஃப்க்கு தான் அவங்க கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். நேம் அனௌன்ஸ் பண்ணும்போது ஜிஐயூன்னு சொல்கிறாங்க. ஜிஐயூவா அப்படின்னு எல்லாரும் அவளை பார்த்துட்டு இருக்காங்க. நீ ஒர்க்கில் ஜாயின் பண்ணி 5 இயர்ஸ் தான் ஆகுது, உனக்கு எதுக்கு இந்த அவார்டு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வேற ஹெட்டு கூட அவளுக்கு அஃபேர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இவளோட நேம் எதுக்கு சொன்னாங்க? ஒருவேளை இவ தான் என்னோட ஒய்ஃபாக இருக்குமா? என்னோட அம்மா இதுக்கு இவ்வளோ சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒரு விதமான ஷாக்லேயே இருக்கான். அசிஸ்டன்ட் வந்தது இந்த மேன் போயிட்டு ஹீரோயினையும் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட மிஸ்டர் பேயை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னல, அதுவே இவங்க தான். இவங்ககிட்ட நீ ஏன் பிரச்சனை பண்ண, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு விரட்டுறாங்க. அந்த டைம் ஹீரோயினும் மயங்கி விழ ஹீரோவை தூக்கிட்டு போகிறான். என் அம்மா சொன்ன மாதிரி என் ஒய்ஃபு டாக்டர், இவளும் டாக்டர், நேம் கூட சேமாக இருக்குது. எப்படி எல்லாமே ஒன்றா இருக்கும்? இது கோஇன்சிடென்ஸா இல்லை உண்மையாகவே இவ என்னோட ஒய்ஃபாக இருப்பாளா அப்படின்னு ஆழ்ந்த சிந்தனையில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும் கண்ணை முழிச்சு, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நான் எனக்கு ஹெல்ப் பண்ணது தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்காக என் கூட ஒரு நாள் டின்னர் டேட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவளும் ஓகேன்னு சொல்கிறா. இவளோட ஐடென்டிட்டி கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அம்மா கால் பண்ணி ஒய்ஃபோட நம்பரை வாங்குறான். அதுக்கு கால் பண்ணும்போது ஹீரோயின் மொபைலை ரூமில் விட்டு வந்திருக்கா. ஸோ அங்கே இருக்கிற இன்னொரு டாக்டர் கால் அட்டன் பண்ணி பேசுகிறா. அவளுக்கு இன்னொரு மேரிட் மேன் கூட அஃபேர் இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் சில்மிஷம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஹீரோ காதில் கேட்டது அவன் காலை கட் பண்ணிடுறான். ஸோ என்னோட ஒய்ஃப் இவ கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். என்னோட ஃபேமிலி மெம்பர் என்ன பிக்கப் பண்ண வராங்க, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக போகிறா. ஃபேமிலி மெம்பரா? அப்போ ஹஸ்பண்டாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினச்சிட்டே வெளியே வரான். என்ன பாஸ், உங்கள் ஒய்ஃப் கூட எப்படி பேசுனீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். டேய் வாய முடு, இதனால அவளுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அவனே அப்செட்டாக இப்போ மறுபடியும் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பேசுகிறான். இங்கே அந்த மேரிட் டாக்டர் கூட அஃபேர் வச்சுருப்பாங்கல்ல, எப்போ நீ உன் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ண போகிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவனும் நெக்ஸ்ட் மந்த் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, இதை தான் போன வருஷத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவளும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. மறுபடியும் கால் வந்ததும் என்னன்னு எடுத்து பேசும்போது எங்கே இருக்குன்னு கேட்குறான். நான் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன். அப்போ நான் காம்பன்சேஷன் பற்றி பேசுகிறோம், நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். காம்பன்சேஷனா எவ்வளோ அப்படின்னு கேட்க 10 மில்லியன் சொன்னதும் அவளுக்கும் ஒரே ஷாக்கு. என்ன 10 மில்லியனா அப்படின்னு இங்கிருந்த டாக்டரை வெளியே அனுப்பிட்டு அவளும் ஹீரோ மீட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டா. இது என்ன மேட்டர்னு தெரில. ஹீரோயினுக்கு அவன் லஞ்சம் கொடுக்குறான். இதை வச்சு ஹீரோயினை மாட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி அவள் பிளானை போடுறா. ஹாஸ்பிட்டலுக்கு ஒய்ஃபை மீட் பண்ண வரும்போது ஹீரோயினையும் பார்க்குறான். அவளையும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, நான் என் ஒய்ஃப் கிட்ட டிவோர்ஸை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஹீரோ அங்கே போனது ஃபேக்கான ஒய்ஃபை பார்த்துட்டு இவ்வளோ போய் பிக் பண்ணியிருக்காங்க, அதுவும் பெருமையாக வேறு பேசுகிறாங்களே அப்படின்னு இப்போ அவகிட்ட போயிட்டு எனக்கு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டால் நான் உனக்கு 10 மில்லியன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டா? என்ன இந்த புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்கான்? ஹஸ்பண்டா? அப்போ அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு இப்போ தான் அவளும் எல்லாத்தையும் ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுக்கு நம்ம டிவோர்ஸ் பண்ணணும், எதுக்காக இந்த காம்பன்சேஷன் அப்படின்னு கேட்கும்போது அவனும் ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடுறான். 5 இயர்ஸ் கழிச்சு இதான் அவனை ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ நீ இந்த 5 இயர்ஸ் சஃபர் ஆகிப்பல, அதுக்காக தான் இந்த காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லி முடிக்க, ஓ இப்படி தான் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை மீட் பண்ண வந்திருக்கானா, அப்போ தான் ஸ்டோரி பிடிச்சாச்சே. ஸோ அவளும் அவளோட ஹேண்டில் உள்ள வாட்செல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் லிமிட்டட் எடிஷன், அப்போ இவன் ரிச்சான பார்ட்டியாக தான் இருப்பான், இவன்கிட்ட நிறைய காசு இருக்கும் அப்படின்னு எவ்வளோ காம்பன்சேஷன் தருவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவளும் நீ ப்ராப்ளம் இல்லாமல் சைன் பண்ண அவனுக்கு 30 மில்லியன் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உன்னோட ஒர்த் அதை விட அதிகம் தானே, நீ வேணா நான் ட்ரை பண்ணி பாரு. மேரேஜ் ஆகி 5 இயர்ஸாக மீட் பண்ணல, ஒருவேளை என் கூட ஒன்றா இருந்தேன்னா உனக்கு மேபி என்ன பிடிக்கலாம்ல அப்படின்னு அவங்ககிட்ட ஃப்ளட் பண்ணுறா. இதெல்லாம் நான் பேசுறதுக்கு இங்கே வரல, ஒழுங்காக சைன் பண்ணு, இல்லைனா உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எப்படி சைன் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமாக போகிறான். அப்போ ஹீரோயினையும் பார்த்து உன்னோட டிவோர்ஸ் கான்வர்சேஷன் எப்படி போச்சு அப்படின்னு கேட்க, அவ ரொம்ப பேராசை பிடிச்ச பொண்ணா இருக்கா.
சீட் பண்ணிட்டு அவளுக்கு அதிகமாக காம்பன்சேஷன் வேறு வேணுமா அப்படின்னு ஹீரோ அவள் திட்டிகிட்டு இருக்கான். டிவோர்ஸுங்கிறது எல்லாருக்குமே சென்சிட்டிவான ஒன்று தானே, அதனால பார்த்து டீல் பண்ணுங்க. நீங்கள் இன்னைக்கு ரொம்பவே பேட் மூடில் இருப்பீங்க, அதனால நம்ம ஆல்ரெடி டின்னர் பிளான் போட்டிருந்தோம்ல, இன்னைக்கு நம்ம போகலாமா, நான் உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. நான் பாஸ், நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ உங்கள் காசில் நான் எப்படி சாப்பிட முடியும், அதனால நான் தான் ட்ரீட் கொடுப்பேன். இன்னைக்கு வேயூர் மேன்ஷனில் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். வேயூர் மேன்ஷனா, இது என் அத்தையோட ப்ராப்பர்ட்டியாச்சே அப்படின்னு அவளும் அங்கே போகிறா. ஓல்டு ஸ்கூல்மேட்ஸை அங்கேயும் மீட் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஒரே பிரச்சனை தான். நீ மிஸ்டர் பே கூட நிற்கிறந்தல்ல, மிஸ்டர் பே ஆல்ரெடி மேரிடான பர்சன், உனக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆச்சு, உன் ஹஸ்பண்ட் தான் உனக்கு கேர் பண்ணுறதில்ல, அதுக்கு நீ என்னொரு மேலே வளைச்சி போடலான்னு நினைக்காத, உன் மதர் இல்லாமல் உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் இப்போ இருக்கிற தண்டமாக பேசிகிட்டு இருக்க, நான் இங்கே சாப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு உள்ளே போனால், நீ இருக்கிற பிளேஸில் நான் எப்படி சாப்பிட முடியும், நான் இங்கே விஐபி கஸ்டமர், நான் இப்போவே உன்னை வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு ஆட்களை கூப்பிட்டு, நான் இங்கே விஐபி கஸ்டமர், நான் சாப்பிட வந்திருக்கேன், இவெல்லாம் இருக்கிற இடத்துல நான் சாப்பிட முடியாது, அதனால இவ்வளோ வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, அந்த லேடி ஹீரோயினை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஆல்ரெடி ஹீரோட அம்மா ஹீரோயினை இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மேடம் எப்படி வெளியே அனுப்ப முடியும், அதனால அந்த மேனோட விஐபி கார்டை ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. அவனும் கண்ணை திறந்து நல்லா பாரு, இது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது ஃபேக் எனக்கு தெரியாதா, நீ இப்போ கிளம்புறியா இல்லை அடிச்சு விரட்டணுமா அப்படின்னு மிரட்ட, அவனும் இந்த ரிச் பீப்புள் முன்னாடி அவமானப்படக்கூடாது அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ லேடி, எங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணவா வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, ஜஸ்ட் இன்னைக்கு நான் சாப்பிட தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறேன். அந்த டைம் ஒரு பர்சன் வரான், மாஸ்டர்னு சொல்லி எல்லாரும் அவனுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. ஸோ அவனை பார்த்தது ஹீரோயின் அவன் தான் தன்னோட ஹஸ்பண்ட் நினச்சிக்கிறா. மேரேஜ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தானே மீட் பண்ணுறாங்க. ஸோ அவனுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நர்ஸ்கிட்டலாம் கேட்டுட்ருக்கா. என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ரொம்ப நாள் கழித்து அவனை வந்து மீட் பண்ண வந்திருக்கான். ஸோ என்ன கிஃப்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட கேட்க, ஹஸ்பண்டுக்கு என்ன பெரிய கிஃப்ட் கொடுக்க முடியும் உங்களை விட, நல்ல ப்ரிட்டியாக ட்ரெஸ்அப் பண்ணிட்டு அவங்க முன்னாடி போங்க, அதுலேயே அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க, உங்களை பற்றி தெரியாதா, உங்கள் ஹஸ்பண்ட் தானே வந்திருக்காங்க அப்படின்னு அந்த நர்ஸும் அவளை டீஸ் பண்ணுறாங்க. அடுத்து கிஃப்ட் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு கடையில் வெளியே நின்று பார்த்துட்டு இருப்பா. உன்னால் கடையில் வெளியே நின்று தான் பார்க்க முடியும், நான்லாம் உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவளோட ஸ்கூல் மட்டும் உள்ளே போகிறா. என்னாலையும் வாங்க முடியும் அப்படின்ட்டு ஹீரோயினும் வந்து பார்க்குறா. ஒவ்வொரு பீஸாக பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு ப்ரோச் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ ஹீரோயின் அதை பேக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. வாங்கிட்ட எங்கே காசு இருக்க போது, நீயே அதை சூஸ் பண்ணியிருக்க, இதை நான் வாங்குறேன் அப்படின்னு அவள் டிமாண்ட் பண்ணுறா. சரி ஓகே, அவள் தான் விஐபி கஸ்டமர்னு சொல்கிறாள், அவளுக்கே பேக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, இப்போது அவளுக்கு பில்லை போட்டுடுறாங்க. பார்த்தா 1 மில்லியன். என்னது 1 மில்லியனா அப்படின்னு ஷாக்கில் நிற்கிறான். என்ன ஷாக் ஆகிட்ட, உன்னால் இது கூட அஃபோர்ட் பண்ண முடியாதா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் என்னால் வாங்க முடியும், பட் ஒன்னால் தான் வாங்க முடியாது பாவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த சேல்ஸ் லேடி என்னோட பீஸும் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாங்க. பரவாயில்ல, எனக்கு வேண்டாம், எனக்கு சேம் பீஸ் யூஸ் பண்ணால் பிடிக்காது அப்படின்ட்டு வேற ஒரு யூனிக்கான டிசைனில் கேட்குறாங்க. இந்த பீஸ் ஒன்று தானே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேக் பண்ண சொல்கிறா. எல்லாம் பேக் பண்ண சொல்லிட்டு ஓகே, பட் பே பண்ணுறதுக்கு காசு வச்சிருக்கியா அப்படின்னு அவள் கேட்குறா. எங்கள் லேடிக்கிட்ட நாங்கள் ஏன் காசு வாங்கணும், இவங்க தான் இந்த ஷாப்போட ஓனர் அப்படின்னு அவளுக்கு ஷாக்கை கொடுக்குறாங்க. இவ ஜஸ்ட் ஒரு டாக்டர், இவ எப்படி இவ்வளோ பெரிய ஷாப்புக்கு ஓனராக இருக்க முடியும் அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் அவங்க தான் எங்களோட ஓனர், ஸோ ஓனர் எதுக்கு பே பண்ணோம் அப்படின்னு அவளுக்கு பேக் பண்ணி கொடுத்து அனுப்புகிறாங்க. எப்படி ஹீரோயின் இந்த ஷாப்புக்கு ஓனர் ஆனா, அதுவும் இந்த சேல்ஸ் லேடிலாம் அவ கூட சேர்ந்து ஆக்ட் பண்ண மாட்டாங்கல்ல, அப்படியே ஒரு பீஸை சும்மா தூக்கி கொடுத்துட்டாங்க, அதுவும் 8 மில்லியன் இருக்கும், எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து கால் வருது. எதுக்குன்னா கார்டை ஸ்வைப் பண்ணல, ஸோ மெசேஜ் போயிடுச்சு, 1 மில்லியன் தண்டம் பண்ணிட்டியே அப்படின்னு அவளுக்கு திட்டு விழுந்துட்டு இருக்கு. ஒழுங்காக ரிட்டர்ன் பண்ணிட்டு வீட்டுக்கு வா, இல்லைன்னா காலை உடைச்சிருவேன் அப்படின்னு திட்டிட்டு ஃபோனை வைக்கிறான். ஸோ இவ்வளோ ரீஃபண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. என்ன சீக்கிரட்டாக ரீஃபண்ட் பண்ண பார்க்குறியா, எங்கள் கடையில் நாங்கள் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஸோ வீட்டுக்கு போய் சமத்தியாக வாங்க போகிறா. அங்கே ஹீரோவை பார்த்து தான் அவங்ககிட்டயும் தன்னோட செலெக்ஷனை காமிக்கிறா. இந்த நெக் பீஸ் உண்மையாகவே அழகாக இருக்குது, என்ன சடனாக டாக்டருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, எதுவும் டேட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்க, அவளே இது என்னோட ஆன்ட்டிக்காக வாங்கினேன், பட் எனக்கும் டேட் இருக்கு அப்படின்னு சொல்கிறா. என்னது டேட்டுக்கு போகிறாளா அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் சேட் ஆகிட்டான். சரி, உங்களுக்கு இந்த கடையில் வேறு எதுவும் வாங்கணுமா, நான் இங்கே விஐபி கஸ்டமர், எனக்கு டிஸ்கவுண்ட்லாம் உண்டு, வேறு எதுவும் வாங்குறதுக்கு ஐடியா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உள்ளே போயிட்டு ஒர்க்கர்ஸ்கிட்டையும், இப்போ ஒரு லேடி போனாங்களா டாக்டர் ஜிஐயு, அவங்க ரிட்டன் நம்ம கடைக்கு வந்து என்ன பொருள் வாங்கினாலும் சரி அவங்களுக்கு 50% ஆஃப் கொடுங்க, என்ன ரீசன் கேட்டால் லக்கி கஸ்டமர் அப்படின்னு எதையாவது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இப்போ வந்துட்டு போனது இவங்க ஒய்ஃப் தானே, எதுவும் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுறாங்க போல அப்படின்ட்டு ஒர்க்கர்ஸும் மண்டையாடிட்டு இருக்காங்க.
சரி இப்போ நியூ கலெக்ஷன் என்ன வந்திருக்கு, அம்மாவோட பர்த்டேக்கு நான் கிஃப்ட் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்லஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அதுல ஹீரோயின் வாங்கிட்டு போன டிசைனை பார்த்துட்டு இருக்கான். இதான் கப்பிள்ஸ் டெலிபதியா, இப்பதான் உங்க ஒய்ஃப் இதே மாடலை வாங்கிட்டு போனாங்க, உங்களுக்கும் அந்த மாடல் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, என்னோட ஒய்ஃபா இது ஹீரோயின்ல வாங்கிட்டு போனா அப்படின்னு ஒன் செகண்ட் யோசிக்கிறதுக்குள்ள ஃபேக் ஒய்ஃப் வந்துட்டா. என்ன ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு அவங்க கை பிடிக்க, மாஸ்டர் அப்ப சீட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒர்க்கர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நான் தான் எதுவும் தப்பா நினைச்சிட்டேன் போல அப்படின்ட்டு கையை தட்டி விட்டு அவன் கிளம்புறான். இங்க வந்த பொண்ணு, உனக்கு தான் ஒய்ஃப் அடையாளம் தெரியாது, உன் அக்கௌண்ட்ல நான் எழுதி வச்சிடுறேன் அப்படின்ட்டு அவ ஒரு நெக் பீஸ் கேட்குறா. அதெல்லாம் தர முடியாதுங்க, காசு பே பண்றதுக்கு வச்சிருக்கீங்களா அப்படின்னு ரூடா பேசிட்டு இருக்காங்க. சரி இந்த நெக் பீஸை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கொடுத்தா, நாங்கள் ரிட்டர்ன்லாம் எடுக்க மாட்டோம், அப்புறம் இது ஒன்றும் ஒரிஜினல் கிடையாது, இது ஃபேக்கு, ஏன்னா ஒரிஜினல் பீஸ் எங்களோட மேடம் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு ஒரு நோ ஸ்கிரிப்ட் பண்ணிடுறாங்க. அந்த கிஃப்ட் அவன் அஃபேர்ல இருப்பால அந்த டாக்டர் கொடுத்துருப்பாரு. ஸோ அவன் ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சு கோவத்துல இருக்கா. ஸ்கூல் மேட் கப்பல் மறுபடியும் ஹீரோயினை மீட் பண்ணி எனக்கு காசு கொடுன்னு கேட்குறாங்க. அதான் 1 மில்லியன் ப்ராடக்ட் வாங்கினாங்கல்ல, ஸோ அதுக்கு எனக்கு ரீஃபண்ட் கொடு அப்படின்னு ஹீரோயின் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு தரணும், நீ தான் ரிச்சான ஃபேமிலியே முன்னாடி ரொம்ப சீன் போட்டல, உன்னால 1 மில்லியன் கூட பே பண்ண முடியாதா அப்படின்னு அவளும் நக்கலா கேட்குறா. ஸோ 2 பேருக்குள்ளே ஆர்குமெண்ட் போகுது. அப்பா அவளை அடிக்க போகும்போது அங்கே ஒரு மேன் வந்து ஸ்டாப் பண்ணுறான். அவளோட நேம் பேஜிங். நீ யாரடா இடைக்குள்ள வந்தது அப்படின்னு கேட்க, அவனும் தன்னோட கார்டை எடுத்து காமிக்கிறான். இவன் தான் பே குரூப்போட பிரசிடென்ட் அப்படின்ட்டு அவன் தன்னோட ஒய்ஃபை கூப்பிட்டு கிளம்புறான். ஹீரோயின் இவளை தான் தன்னோட ஹஸ்பண்ட் நினைச்சிட்டு இருக்கா. 5 இயர்ஸா நான் உன்னை ரொம்ப சஃபர் பண்ண வச்சுட்டேன், இனி யாரையும் உன்னை புலி பண்ண விட மாட்டேன்னு சொல்லி அவளை ஹக் பண்றான். அவளுக்கு ஏதோ டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. பிரதர் யானை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பட் இந்த ஹக் எனக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒருவேளை நான் ரொம்ப நாளா பிரதர் யானை பார்க்கல, அதனால இருக்குமா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் நினைச்சுக்கிறான். இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நிக்கிறத ஹீரோ பார்க்கறான். ஹீரோட கசின் தான் இந்த பெய்ஜிங். நம்ம 2 பேரும் டின்னருக்கு போகலாமா அப்படின்னு ஹோட்டல் ரூமுக்கு கூட்டு வந்துட்டான். என்ன நம்ம சாப்பிட தானே போறோம்னு சொன்னீங்க, ரூமுக்கு கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமே, இங்க தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்கு இங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க, ஆன்ட்டி உங்களுக்காக 5 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, நீங்க அவங்க கூட ஸ்டே பண்ணலாம்ல, ஆன்ட்டி உங்களை மிஸ் பண்ணி ரொம்ப நாள் என்கிட்ட அழுதுருக்காங்க, ஸோ நீங்கள் வீட்டில் போய் ஸ்டே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி அதை பற்றி அப்புறம் பேசலாம், ஏன் ரொம்ப நர்வஸாக இருக்க அப்படின்ட்டு தண்ணி கொடுக்குறான். அது கொட்ட அதை துடைக்கிறதுக்கு அவன் கையை வச்சதும் ஹீரோயின் சடனாக தட்டி விடுறா. அவளுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏதோ எல்லாமே வீடாக தெரியுது, ஸோ நெக்ஸ்ட் டைம் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க இருந்து ஓடுறா. இன்வெஸ்டிகேட் பண்ண வரைக்கும் இவளுக்கு என்னோட கசினை ரொம்பவே பிடிக்கும், அதனால மேரேஜ் பண்ணிட்டு 5 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு ரிஜெக்ட் பண்ணுறா, ஒருவேளை ஷையா இருக்கிற மாதிரி பிளே பண்றதா இருக்கும் அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோ குடிச்சு குடிச்சு செம்ம போதையில இருக்கான். ஹீரோயினை பார்த்தது நீ என் கூட ட்ரிங்க் பண்ண வரியா அப்படின்னு அவளை கூப்பிட்டுட்டு இருக்கான். அங்க பார்த்தா ஃபுல்லாவே பாட்டிலா கிடக்கு. இங்க வர ஹீரோ மட்டி ஆயிட்டான். ஸோ கேப்பை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டு போலான்னு பார்த்தா அவனுக்கு அட்ரஸ் தெரியாது. ஹீரோ அந்த போதையில கூட தன்னோட அட்ரஸ் சொல்றான். பரவாயில்ல, இந்த மேன் குடிச்சா கூட அவனுக்கு வீட்டுக்கு போறதுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஹீரோயின் அவனை பார்த்துட்டு இருக்க. நீ உன் ஹஸ்பண்டை அட்மைட் பண்ணது போதும், வாமிட் பண்ணா எக்ஸ்ட்ரா 200 தரணும் அப்படின்னு இப்போ டிரைவர் வண்டி எடுக்கிறாரு. ஸோ வீட்டுக்கு போய் அவனை படுக்க வைக்கும்போது அவன் பக்கத்தில் க்ளோஸாக போனால் ஹீரோயினுக்கு அது டிஸ்கஸ்டிங்காகவே இல்லை. பட் பிரதர் என்கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கே, ஏன் எனக்கு இவங்கிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஹீரோயின் திங்க் பண்ணுறா. அப்பா அவளோட அசிஸ்டண்ட்டும் வரான். நான் உங்கள் ஒய்ஃப் சீட் பண்ணதுக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேமராவோட வந்து நினைக்கிறான். ஹீரோயினும் நான் இவன் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டான்னு ட்ராப் பண்ண வந்தேன் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோஸை பார்க்குறா. அப்போது ஒய்ஃப் சீட் பண்ணிட்டாங்கிறதுனால தான் ஹீரோ இந்த அளவுக்கு ட்ரிங்க் பண்ணியிருக்கானா. சரி ஓகே, நான் அவகிட்ட பேசி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அஃபேர் வச்சிருப்பால அந்த டாக்டர் இப்போவும் வந்து ஒரு நெக்லஸ் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, இதுவும் ஃபேக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை இது ஒரிஜினல் தான் அப்படின்னு கொடுக்குறான். சரி நான் கிட்ட ஃபேக் மேரேஜ் சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறான். அவங்ககிட்ட தான் எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லியிருக்கான், அவனும் கரெக்டாக கொண்டு வந்திருக்கான். பட் இதெல்லாம் ஒர்த்தே கிடையாது, இதை நெட்டில் போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது ஃபேக்னு, நீ எதுக்கு அவங்க கூட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நான் தான் அவன் கூட இருக்கேன்ல அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். உன்னோட ஒய்ஃப் உன் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, அதனால நம்மளால எதுவுமே பண்ண முடியல, இதெல்லாம் நம்மளோட ஃபியூச்சருக்காக தான் பண்ணுறேன். இவனை ஏமாற்றி இவனை டிவோர்ஸ் பண்ணும்போது பல்காக நான் மட்டும் வாங்கிட்டேன்னா நம்ம 2 பேரும் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு அவள் பிளானை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டா. உனக்கு இன்னொரு மேன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அப்புறம் எதுக்கு டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்ல மாட்டேற அப்படின்னு கேட்டால், நான் டிவோர்ஸ் தான் பண்ண போகிறேன், பட் அவன்கிட்ட நீ நல்லா தெளிவாக சொல்லிடு, அவனோட பாதி ப்ராப்பர்ட்டி என்கிட்ட வந்தால் தான் நான் அவனை டிவோர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. இது என்ன கொடுமையாக இருக்குது, நீ தானே ஃபஸ்ட்டு சீட் பண்ண, அப்புறம் ப்ராப்பர்ட்டி வரை கேட்குற, லாஸ்ட்டாக நீங்கள் எல்லாரும் கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல கோர்ட்டுக்கு போட்டோம், அவன் தான் ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கான், ஸோ கோர்ட்டுக்கு போனால் எல்லா நியூஸ்லையுமே அவனோட கேஸ் தான் கவர் பண்ணுவாங்க, அப்போ அவனோட ஷேர்ஸ் தான் பாதிக்குமே தவிர எனக்கு இந்த பாதிப்பு இல்லை, ஸோ அவனை காசு தர சொல்லு, இல்லைன்னா டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற. இவகிட்ட பேசுகிறத வேஸ்ட்டுன்னு
நான் பேசி பார்த்தேன், ஆனால் அவள் எதுக்கும் ஒத்து வர மாதிரி தெரியல அப்படின்னு அசிஸ்டண்ட்க்கு மெசேஜ் அனுப்புறா. அந்த டைம் ஒரு அங்கிள் உள்ள வராங்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்னு. நீ என்ன பிச்சைக்கார மாதிரி இருக்க, உனக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஆப்ரேஷன் பண்ணால் காசு வேணும் அப்படின்னு சொல்ல அவரே இப்போ சில்லறை காசை எடுத்து காமிக்கிறாங்க. அதெல்லாம் கீழே உள்ள ஹீரோயின் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறா. உங்களோட கண்டிஷன் என்ன என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்க, எனக்கு கேஸ்ட்ரிக் கேன்சர் இருக்கு, அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் உனக்கு ஆப்ரேஷன் தேவையா, நீ உயிரோட இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு அந்த ஃபேக்கான டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ தான் அங்கே ஹாஸ்பிட்டலோட டீன் வராங்க. மிஸ்டர் பே என்ன பார்க்க வராமல் டாக்டரை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து பார்த்ததுனால தானே உங்கள் டாக்டர்லாம் எந்த ஆக்கத்தில் இருக்காங்கன்னு தெரியுது. ஒரு பேஷண்ட்டுக்கு ஒழுங்கான ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச தெரில அப்படின்னு அந்த ஃபேக்கான டாக்டரை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் அந்த டாக்டருக்கும் சேம் நேம் தான், ஃபேமிலி நேம் மட்டும் டிஃபர் ஆகும். ஹீரோயினுக்கு லீன் வரும், அவளுக்கு ஷான் வரும். ஸோ இனி ஷானே சொல்கிறேன். நீ தானே எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நான் உனக்கு விஐபி பேஷண்ட் தரலன்னு. இப்போ நான் உனக்கு ரெடி பண்ண பேஷண்ட் தான் இவங்க. நீ இவங்க கிட்ட என்ன மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்க, எப்பவுமே மணி மைண்டடா இருக்காத. இவங்க யார் தெரியுமா, பே குரூப்போட எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்ல, இவர் ஜஸ்ட் பே குரூப்போட எக்ஸிக்யூட்டிவ் தானே. நான் யார் தெரியுமா, நான் மிஸ்டர் பேயோட ஒய்ஃப், எஸ்என் டெக்னாலஜி ஓனரோட ஒய்ஃப்னா அப்படின்னு சொல்ல, டீனி இவ பெரிய இடம் போலையே அப்படின்னு திட்டாம அங்கிருந்து கிளம்புறாரு. ஸோ ஹீரோட ஒய்ஃபா இருக்கிறது எந்த அளவு பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்னு அவளுக்கு ஜாலியா இருக்கு. ஹீரோயின் அங்கிள்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அங்கிளுக்கு இவன் ஆப்ரேஷன் பண்ணாதான் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. அப்புறம் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் இப்போ தான் ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வந்தான், உனக்கு வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சாரி அங்கிள், எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்போ ஹீரோயினோட அத்தையும் வராங்க. அத்தையோட பிரதரின்லா தான் இந்த அங்கிள். ஸோ ரெண்டு பேருக்குமே ஆகாது. என்னோட மருமக கிட்ட நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து நிற்க, ஓ இது உன்னோட மருமகளா, ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தா தானே எனக்கு தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் யாரோட தப்பு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்புறாங்க. இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு ஹீரோயின்ட்டையும் கேட்குறாங்க. அவங்க பேஷண்ட்டாக வந்தாங்க ஆண்டி, நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இவன் தான் உன் ஹஸ்பண்டோட அங்கிள், உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சுல்ல, அந்த ஸ்டார்டிங் டைமில் நம்ம கம்பெனி எப்படியாவது அவன் கைப்பற்றணும்னு நினச்சான், லாஸ்ட்டில் அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னு இவன் பையன் ஃபாரின் ஓடி போயிட்டான், இப்போ தான் ரீசெண்டாக ரிட்டர்ன் வந்தான்னு கூட கேள்விப்பட்டேன். எதுக்கும் நீ அவனை பார்த்தா கேர்ஃபுல்லாக இரு, அவங்க பின்னாடி இருந்து என்ன பிளான் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி நான் ஜஸ்ட் ஒரு டாக்டர், என்னை வச்சு யார் பின்னாடி பிளான் பண்ண போறா அப்படின்னு சொன்னால் இவங்களெல்லாம் நம்ப முடியாது, எதுக்கும் நீ கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோ. அப்புறம் உன்னோட லைஃப்ல எதுவும் ஸ்ட்ரேஞ்சர் ஆனதா ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லு சரியா, நான் இல்லைன்னா என்னோட பையன்கிட்ட சொல்லு, அவன் தான் அடுத்து நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உங்க ரெண்டு பேருக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ உள்ள பிரதர் ஏன்னா சுத்தமாக பிடிக்கல, அதை எப்படி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறது அப்படின்னு, எல்லாம் ஓகேவா தான் போகுது ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஏதோ தப்பாக தெரியுதே அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டிக்கு சந்தேகமாக இருக்குது. ஹீரோயின் அவங்களுக்குன்னு வாங்கின பர்த்டே ப்ரெசென்ட்டாக கொடுக்குறா, அதை பார்த்து ஆன்ட்டிக்கு சந்தோஷம். அடுத்து ஹீரோக்கு கால் பண்ண, அவனும் ஹாப்பி பர்த்டே மம்மி அப்படின்னு விஷ் பண்ணுறான். உனக்கு இதுவது ஞாபகம் இருக்கே, இன்னைக்கு நைட் நீ என்னை மீட் பண்ண வரணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் டின்னர் சாப்பிட போகிறோம் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்றாங்க. கசின் இவங்களோட எல்லா பிளானையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இவங்களோட ஃபேமிலி மீட்டிங் இன்னைக்கு ஹோட்டலில் நடக்க போகிறது தெரிஞ்சதும் அவனும் அந்த பிளேஸ்க்கு போகிறான். ஆல்ரெடி ஆன்ட்டி ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஹீரோயினும் வரலன்னு. அந்த டைம் ஆன்ட்டிக்கு கம்பெனியில் ஒரு பிரச்சனை, ஃபயர் ப்ரோக் ஆயிடுச்சு, ஸோ அதனால் நீங்கள் உடனே வரணும் அப்படின்னு கால் வர அவங்க அங்கே கிளம்புறாங்க. அந்த கேப்பில் எங்கள் கசின் வந்து, அம்மா தான் இல்லை நம்ம வேறு பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு அவளை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். ஹீரோ வரும்போது அம்மா ஆல்ரெடி போயிட்டாங்க, உங்கள் ஒய்ஃப் மட்டும் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோயின் இல்லை. சரி என்னாச்சு அப்படின்னு கால் பண்ணி கேட்க போகிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், அம்மா இல்லைல்ல அப்புறம் நாங்கள் மீட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் கிளம்பிடுறான். லாஸ்ட் டைம் ஹீரோயின் பண்ணிட்டு வந்ததே அவளுக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்கும், அப்புறம் ரெண்டு பேரும் கான்டாக்ட்லேயே இருந்துக்க மாட்டாங்களா, ஸோ அவன் கோவமாக இருப்பான் போல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணுவா. இப்போ கசின் கூப்பிட்டு போயிட்டு, லாஸ்ட் டைம் சடனாக அவனை அப்ரோச் பண்ணது உனக்கு பிடிக்கல அப்படி தானே, அதுக்காக சார் கேட்டுக்கிறேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்யாணத்தை விட்டு ஓடினது பெரிய தப்பு தான், அதுக்காக நான் வெட்டிங்க நான் சீக்கிரமே பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். அப்படியே அவளை வெட்டுக்கும் தூக்கிட்டு போகிறான். அவளும் மனசுக்குள்ளேயே, இவன் என்னோட லவர், நான் சின்ன வயசுலேருந்தே இவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ நான் அவனோட ஒய்ஃபு, நான் எதுவும் அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அவளுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கா. கசின் நீங்கள் நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ ஃபுட்டேஜாக ரெடி பண்ணணும், இதான் அவங்க ஃபேமிலிக்கு நான் கொடுக்குற தண்டனை அப்படின்னு அங்கே கேமரா செட் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோயின் எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணி வச்சாலும் அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பக்கத்தில் போனதுமே தட்டி விடுறா, என்ன ஓவரா பண்ணுற, நீ என்னோட ஒய்ஃப் தானே அப்படின்னு பக்கத்தில் போக அவளே இப்போ பாட்டில் எடுத்து மண்டையில் போட்டு உடச்சிடுறா. அடுத்த ஆன்ட்டிகிட்டையும் போயிட்டு, நான் பிரதர் ஏன்னா டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இன்னொரு டைம் நான் அவங்கள மீட் பண்ண விரும்பலை, ஸோ நீங்களே இதை பற்றி அவங்ககிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டிகிட்ட சொல்கிறா. ஏன் என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா, சின்ன வயசுலேருந்தே உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கும் தானே, அதனால நீங்கள் நல்ல கப்பலாக இருப்பீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்லாம் ஆன்ட்டி சொல்கிறாங்க.
அது சைல்ட்ஹுட் மெமரிஸாக இருக்கிறது தான் 2 பேருக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்க பையன்கிட்ட பேசுங்க. இந்த டிவோர்ஸ்க்காக நீங்க காம்பன்சேஷன் எதுவும் தர வேண்டாம். நான் இந்த வீட்ட விட்டு போகுறதுக்கு ரெடியா இருக்கேன். அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. என்ன இது அடுத்த மீட்டிங்கும் ஃப்ளாப்ல போயிருச்சா? அப்படின்னு ஆன்ட்டி பையனுக்கு கால் பண்றாங்க. ஹீரோ என்னோட பாதி ப்ராப்பர்ட்டியை கொடுத்தாலும் பரவாயில்ல. அவகிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கினாலே பெருசு அப்படின்ட்டு ஹீரோ எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கான். அந்த ஷாப் ஒன்று நினச்சாலே எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்கு. ஸோ சீக்கிரமா அவகிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணும். அதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்றான். பாஸ் நீங்க சொல்ற மாதிரியே ரொம்ப மோசமான பொண்ணா இருக்கா பாஸ். எப்படி உங்க அம்மா அவளை போய் உங்களுக்கு சூஸ் பண்ணாங்க? ஹீரோயின் கூட உங்களுக்காக பேசினாங்க. பட் அப்பவும் உங்க ஒய்ஃப் ஓவரா சீனை போட்டிருக்கா. அவளுக்கு ஃபுல்லாவே உங்க சொத்து மேலதான் கண்ணு அப்படின்லாம் சொல்ல ஹீரோயின் எப்படா உள்ள வந்தானே அவன் கேட்கறான். லாஸ்ட் டைம் உங்களை ட்ராப் பண்ண வந்தாங்களா? அப்பதான் இந்த மேட்டரை கேள்விப்பட்டு அவங்களும் பேசினாங்க. சரி இன்னொரு டைம் அவளை இதெல்லாம் இன்வால்வ் பண்ணாத அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆமா பாஸ் உங்க ஒய்ஃப் ஒரு கழுத்துல. பட் டாக்டர் லீ அப்படி கிடையாது. 2 பேருமே டாக்டர், 2 பேருமே பொண்ணுங்க தான். பட் உங்க ஒய்ஃப்க்கும் டாக்டர் லீக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? நீங்க டாக்டர் லீயே மேரேஜ் பண்ணியிருந்தா எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பா அம்மா கிட்ட இருந்து கால் வருது. உன்னோட ஒய்ஃப் அவன்கிட்ட டிவோர்ஸ் கேட்கறா அப்படின்னு சொல்ல என்ன அவளே டிவோர்ஸ் கேட்டாளா அப்படின்னு ஹீரோக்கு ஷாக்கான ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. ஹீரோயின் பேசின பிறகுதான் உன் ஒய்ஃப் டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லியிருக்காங்க. இதுக்கான எல்லா கிரெடிட்டும் ஹீரோயினுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செலிப்ரேட் பண்றதுக்காக நல்லா ட்ரிங்க் பண்றாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு ஹீரோ வீட்டுக்கு போறான். அம்மா எங்கம்மா இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டே வீட்டுக்கு போறான். அங்க ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பா. ஹீரோவோட சத்தம் கேட்டதும் பிரதர் யானா வந்திருக்கான். அவன் இங்க வந்திருக்கான். லாஸ்ட் டைம் நான் அவன் மண்டையை உடைச்சிட்டேன். இப்போ அவனை கோவத்துல வீட்டை விட்டு விரட்ட என்ன பண்றது அப்படின்னு பயத்திலே படுத்துட்டு இருக்கா. ஹீரோவும் போதிலே வந்து பெட்ல படுக்கிறான். நீ பிரதர் யானா அப்படின்னு கேட்க அவனும் ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபேஸை பார்க்கல. நீ டிவோர்ஸ் பண்றங்கிற பேர்ல என்கிட்ட ஃபிளட் பண்ணலாம் வந்தியா? ஏன் பெட்ல படுத்திருக்க? இதெல்லாம் உன்னோட ட்ரிக் தானே. என் கூட ஒன்னா இருக்கிறதுக்காக நீ எந்த லெவலுக்கு வேணா சீப்பா போவ அப்படிதானே அப்படின்னு திட்டிட்டு அவன் போறான். இவன் ஏன் இப்படி பேசிட்டு போறான்? லாஸ்ட் டைம் இவன் தானே என் கூட ஒன்னா இருக்கணும்னு வந்தான். இப்போ என்ன ஆச்சு? ஏன் இந்த மாதிரி தப்பாலாம் பேசுறான் அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஷா கூட ஒரு டாக்டர் அஃபேர்ல இருப்பால, அந்த டாக்டர் வந்து ஹீரோயின்ட்ட நீ எதுக்கு அவங்க மேரேஜ் அஃபேர்லாம் தலையிடுற? அவங்க டிவோர்ஸ் பண்ண என்ன டிவோர்ஸ் பண்ணலன்னா உனக்கு என்ன அப்படின்னு கேட்டா நீங்க 2 பேரும் என் கண் முன்னாடியே சீட் பண்றீங்க. அதான் நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒன்று சேர்ந்துக்க வேண்டியது தானே. அப்புறம் எதுக்கு உங்க பார்ட்னரோட லைஃப் கெடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அதை பத்தி இனி நீ ஒய்ப் பண்ண வேண்டாம். அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கதா டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ மிஸ்டர் பேயும் ஷாவும் ஒன்னா தான் இருப்பாங்க. இனி அவங்க மேட்டரா தலையிடாத. அப்புறம் அவளுக்கு வந்து ஒரு பேஷண்ட் நீ பறிச்சிட்டியாமே அப்படின்னு அதை கேட்டு ஒரு பிரச்சனை பண்றாங்க. நீங்க இது வரைக்கும் எத்தனை பேஷண்ட் என்கிட்ட இருந்து அவளுக்கு மாத்தி விட்டுருக்கீங்க தெரியுமா? ஜஸ்ட் அவங்களோட ப்ரொஃபைலை வச்சு நீங்க அவளுக்கு மாத்தி விட்டுட்டு இருப்பீங்க. அவளுக்கு லிங்க் கிடைக்கணுங்கிறதுக்காக. இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட செல்போனை காணும். இங்க நானும் ஷாவும் மட்டும்தான் இருக்காங்க. நான் அதெல்லாம் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணனா இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன மேட்டர்லாம் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேஷண்ட் நான் தான் சர்ஜரி பண்ணணும்னு கேட்டாங்க. எங்க சர்ஜரியில் பேஷண்டோட விஷயம் தான் முக்கியம். அதனால நான் அந்த கேஸ் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஷாவும் வந்துட்டு எதுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க? அவளால எவ்வளவு பெரிய நல்ல கதை நடந்திருக்கு. எங்க லைஃப்ல வந்தா அதுக்கு பிறகுதான் என் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் வேண்டாம் ஒன்னா வாழலாம்னு சொல்லியிருக்கான். அப்புறம் லாஸ்ட் டைம் விஐபி பேஷண்ட் வந்தாங்கல்ல, அதை என் ஹஸ்பண்ட் தான் எனக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது அப்படின்லாம் சொல்ல ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி இது வியடா இருக்கு. ஹீரோ எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலுமே இந்த ஷா அஃபேர்ல இருக்கிற சீனை தான் பார்த்துட்டு இருக்கான். என்ன இது கொடுமை, எப்ப பார்த்தாலும் இவன் மூஞ்சியே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு போனா அங்க ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் கொச்சிக்கிட்டு போறா. என்னாச்சு என்கிட்ட பேசாம போற அப்படின்னு பின்னாடி போய் பேசுறான். ஒன்னாதான் என் லைஃப்லயே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அவ டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லிட்டா அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்ன இது, அவ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்க டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டீங்க ஒன்னா வாழ போறோன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு கேக்குறா. என்ன இவ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காளா? எங்க அம்மா எனக்குன்னு பார்த்து வச்சிருக்காங்க அப்புறம் ஒரு கிறுக்கிய. எவ்வளவு ட்ரிக்கா வேலையை பாக்குறா. எங்க வீட்டுல டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லிட்டு இங்க வந்து நாங்க ஒன்னா இருக்கோம்னு சொன்னாலா? இவெல்லாம் எப்படி டாக்டர் ஆனா அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். அவளுக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கு. பட் என்ன கொஞ்சம் மணி மைண்டடா இருக்கா அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோயின் ஆஃபனேஜ்ல வந்திருப்பால, அங்க உள்ள டீனுக்கு பேர்த்டே செலிப்ரேஷன் வைக்க போறாங்க. அதுக்காக உங்களை இன்வைட் பண்றோம். உங்க ஹஸ்பண்டும் ஃபாரின்ல இருந்து வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அவங்களையும் சேர்த்து கூட்டுவாங்க. உங்க லைஃப்பை பத்தி டீன் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. அதனால 2 பேரும் சேர்ந்து வந்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆஃபனேஜ்ல இருந்து கால் பண்ணி சொல்றாங்க. ஹீரோயினுக்கும் போறது ஆசைதான். பட் ஹஸ்பண்ட்னு சொல்றாங்களே அப்படின்னு அவ தயங்கிக்கிட்டே நிக்கிறா. ஹீரோ உனக்கு எதுவும் பிரச்சனையா? எதுனாலும் என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவளும் இப்படி ஆர்ஃபனேஜ்ல இருந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்ல ஆர்ஃபனேஜ்ல நீ வந்த அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமா அதுக்குன்னு நீ பேடாலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் உண்டு. அப்புறம் அங்கே என்னோட ஹஸ்பண்டை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்ல சரி கூப்பிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னா
அவனும் நான் டிவோர்ஸ் பண்ணுற பிளானில் இருக்கோம். ஸோ அவனை எப்படி அங்கே கூப்பிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அப்போ நான் ஒரு பிளான் சொல்கிறேன். நீ உன் ஹஸ்பண்டை கூப்பிட்டு போகலாம், அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உண்மையெல்லாம் சொன்னால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதனால நான் ஏன் உன் ஹஸ்பண்டாக வரக்கூடாது? நம்ம 2 பேரோட மேரேஜ் லைஃப்மே சரியில்லை. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவ கூட சேர்ந்து போகிறான். திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து ஹீரோ ஹெல்ப் பண்ணுறான். தேங்க்ஸ்ன்னு சொல்ல, எனி தேங்க்யூ மிஸ்டர் பேல நீ சொல்லக்கூடாது, எனி நான் ஹஸ்பண்ட் மட்டும் தான் கூப்பிடணும் அப்படின்னு ஆக்டிங்கில் ரொம்பவே இன்வால்மெண்ட் காமிக்கிறான். டீனும் ஹீரோயினை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ போயிட்டு நான் தான் அவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆக, சின்ன வயசில் பார்த்த மாதிரியே அழகாக இருக்கீங்க, 2 பேரும் பர்ஃபெக்ட் கப்பலாக இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் சின்ன வயசில் இங்கே வந்திருக்கேனா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நீ உங்கள் அம்மா கூட வந்திருக்க, அப்போ நீ ஜிஐ கூட தான் ஒன்றா விளையாண்டுட்டு இருப்ப, அதனால தான் நீங்கள் 2 பேரும் நல்ல கப்பலாக இருப்பீங்கன்னு நாங்களே நினச்சோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன பிறகு எனக்குமே தோணுது இந்த பிளேஸ்க்கு நான் ஆல்ரெடி வந்த மாதிரி அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். டேய், அவங்களாம் பேசுறதே என் உண்மையான ஹஸ்பண்டை பற்றி, ஒன்றை பற்றி இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நானும் உண்மையை தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் ஆக்ட் பண்ணல, எனக்கு இங்கே வந்த மாதிரி தான் தோணுது அப்படின்னு 2 பேருமே குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன கப்பிள்ஸ் ஆனதும் 2 பேரும் என்ன குசு குசு பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த குழந்தைங்க கூட ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அவளையே பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அக்கா, அந்த அங்கிள் உங்களே பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, டேய் கப்பல்னா அப்படிதான்டா பார்ப்பாங்க, அப்படிதான் சைட் அடிப்பாங்க அப்படின்னு சின்ன பசங்களும் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. டீனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பராகவே நடக்குது. அடுத்து பசங்க கூட சேர்ந்து ஹீரோ ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் அங்கே உள்ள ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. லாஸ்ட்ல நைட்டு ஸ்டே பண்ணும்ல, அதுக்காக ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரே ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை டீன் சொல்ல, ஹீரோயின் நாங்கள் பக்கத்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு காசு செலவு பண்ணணும், என்ன ஆர்ஃபனேஜ் பெட்டில் மோசமாக இருக்கும்னு நினைக்கியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு ரூமுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா ஒரே ஒரு பெட் தான் இருக்குது, சோஃபா கூட இல்லையே, நான் எங்கே படுக்கிறது அப்படின்னு ஹீரோ கேட்டால், நீ பெரிய பாசாச்சு, ஒன்று தரையில் படுக்க வைக்க முடியுமா, ஸோ நான் தரையில் படுத்துக்கிறேன், நீ பெட்டில் படுத்துக்கோ, அதெல்லாம் சரி வராது, ஒரு பொண்ணை நான் எப்படி கீழே படுக்க வச்சேன்னு தெரிஞ்சா என்னை பார்த்து எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஸோ நீயே பெட் எடுத்துக்கோன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்ன இங்கே நடக்கிற மேட்டர்லாம் வெளியே தெரியும்னு நினைக்கியா, நீ இங்கே என் ஹஸ்பண்டாக தான் ஆக்ட் பண்ண வந்திருக்க, இது மட்டும் ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு பேச வர அந்த பக்கமாக யாரும் நடந்து போகிறாங்கன்னு ஹீரோ பார்க்குறான். ஸோ ஹீரோயினோட வாயை மூடுறதுக்காக அவளை கிஸ் பண்ணுறான். ஷாக்கில் ஹீரோயினும் அவனை அறிஞ்சிட்றா. எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்க, இந்த பக்கமாக டீன் போன மாதிரி இருந்தது, அதனால தான் நீ மாட்டிக்க கூடாதுன்னு உனக்கு கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். சாரி, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்டால், நல்லா பாரு ரொம்பவே வலிக்குது, ரெட்டிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு அவனும் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். பார்த்தா உண்மையாகவே கை மார்க்லாம் தெரியுது. சாரி, என்னை மன்னிச்சிரு, நான் டீன் கூட போய் தூங்கிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து ஓடுறா. நான் அவள் வாயை கூட மூடியிருக்கலாம், நான் எதுக்கு கிஸ் பண்ணேன் அப்படின்னு இவனும் குழம்பு போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே கிளம்பும்போது ஹீரோயின் டீன் கிட்ட, நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பற்றி தான் ஒரி பண்ணாதீங்க, நீங்கள் இன்னும் ரொம்ப நாள் வாழ்வீங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஆமாம், நான் இன்னும் உங்கள் 2 பேரோட குழந்தைங்கள பார்க்கலையே, அது வரைக்குமாவது நான் இருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நீங்கள் சீக்கிரமே பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆர்ஃபனேஜ் வந்திருக்கும் போது உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ ரொம்பவே ஷை டைப்பாக இருந்த, உங்கள் அம்மா பின்னாடியே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த, அப்போ ஃபஸ்ட்டாக நீ பேசுனது ஜிஆயு கூட தான், அப்பத்துலேருந்தே உங்களோட பாண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இது உங்களோட டெஸ்டினி அப்படின்னு சொல்லி 2 பேரோட கையையும் சேர்த்து வைக்க, அவனுக்கு பாஸ்ட் மெமரிஸ் எல்லாமே ஃப்ளாஷ் ஆன மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவனும் வண்டியில் ஏறுறான். நீ பெரிய கம்பெனியோட பாஸ், இருந்தாலும் எனக்காக 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க, நானும் மோஸ்ட்லி யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், பட் ஒன்று தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. பரவாயில்ல, இது எனக்கு ஒன்றும் பேடான்னு தெரில, இன்ஃபேக்ட் நீ இப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ணுறது, நான் உனக்காக பண்ணுறதுலாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். என்ன இதெல்லாம் பேச்சு கொஞ்சம் ராங்காக போதே அப்படின்னு ஹீரோயின் பார்க்க, இன்னும் 5 hours இருக்கு நம்ம ஊருக்கு போகிறதுக்கு, ஸோ நீ தூங்கு அப்படின்னு ஹீரோயினை தூங்க சொல்கிறான். அந்த பிளேஸில் அவங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ எமர்ஜென்சி வார்டில் ஹீரோ அட்மிட் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு கையில் லைட்டாக மட்டும் காயம்பட்டுருக்கு, இருந்தாலும் அவளை ஆப்ரேஷன் தேட்டருக்குலாம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு இப்போ ஆர்கேஜ் நெகட்டிவ் பிளட் தேவை அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் என்னோட பிளட் குரூப்பாக தான் அப்படின்னு கொடுக்க போகிறா. அந்த டைம் ஹீரோயினுக்கும் லாஸ்ட் டைம் பிரதர் யானுக்கும் இந்த மாதிரி பிளட் கொடுத்துருப்பால, அதான் தோணுது. ஸோ பிரதர் யானுக்கும் இவனுக்கும் சேம் பிளட் குரூப் தான் இருக்குது அப்படின்னு அவளும் நினச்சிட்டு இருக்கா. பிளட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர்ஸ், நீ ஆல்ரெடி உனக்கு பிளட் கொடுத்துருக்கியா, உன்னோட பிளட் அவனோட பாடியில் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒழுங்காக பார்த்துட்டு அது வேற நேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ கான்சியஸ்க்கு வந்ததுமே ஹீரோயினை பற்றி கேட்குறான். எனக்கு தெரியும் பாஸ், நீங்கள் அவங்கள பற்றி தான் கேட்பீங்கன்னு, அவங்க தான் உங்களுக்கு பிளட் கொடுத்தாங்க, கரெக்டான டைமுக்கு பிளட் கொடுத்ததுனால தான் உங்களோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சிச்சு, அவங்களுக்குமே காயலாக இருந்தது, இருந்தாலும் உங்களுக்கு பிளட் கொடுத்ததுனால இப்போ அவங்க மயக்கமான ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். சரி எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டால், பக்கத்துலேயே தான் அப்படின்னு ஸ்க்ரீனை விளக்கி விட்டா ஹீரோயின் பக்கத்து பெட்டில் தான் இருக்கா. ஸோ அவளுக்கு ஒன்றும் ஆகலைன்னு கேட்டுட்டு இருக்கான்.
ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க உங்களுக்கு பிளட் தந்ததுனால இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ரொம்பவே லக்கி. அதான் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நான் லக்கி கிடையாது, அவ தான் என்னோட லக்கி ஸ்டார். அப்புறம் இந்த ஆக்சிடென்ட் யார் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது, டேஷ் கேம போலீஸ்ட்ட கொடுத்துருக்கோம், பட் ஃபேஸ் ஒன்றும் ஒழுங்கா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பெஸ்ட் லாயர் அரேஞ்ச் பண்ணி யாரா இருந்தாலும் சீக்கிரமே கம்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோயின் கண்ணு முழிக்க ஹீரோ பார்த்து எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்குறா. அது வந்து எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, தலை ரொம்பவே வலிக்கு அப்படின்னு கொஞ்சமா சீனை போடுறான். அசிஸ்டண்ட்டும் அதுக்கேத்தாப்புல பாஸ் கண்ணு முழிச்சதுலேருந்தே ஒரு மாதிரியா பேசுறாங்க, லைட்டா தலையில அடிப்படுறதுல ஃபுல் மாதிரி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் பயமா இருக்கு, எதுவும் சைட் எஃபெக்டா இருக்கும், கொஞ்ச நாள்ல தெளிவாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது வரைக்கும் நீ என்ன பார்த்துப்பியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். சரி, அது வரைக்கும் நான் உனக்கு நானியா இருந்து ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினும் சொல்றா. நர்ஸ் கிட்ட பேஷண்டோட கண்டிஷன் பத்தி கேட்கும்போது எல்லாம் ஓகே தான், நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், அப்புறம் உங்களோட கப்பல் லைஃப்க்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்லாம் சொல்றாங்க. ஏய், அதையே என்கிட்ட சொல்ற அப்படின்னு கேட்க, நம்மளாம் அடல்ட்டு, இதுல ஏன் வைக்கப்பட்டுக்கிட்டு. அப்புறம் ஹீரோ உங்களை ரொம்பவே கேர் பண்றான், அதான் அவன் ஆக்சிடென்ட் நடக்க போகும்போது அவனோட சைட் டர்ன் பண்ணிட்டான், இல்லைன்னா உங்களுக்கு பெரிய காயம் பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நர்ஸ் சொல்றாங்க. அவளுக்கும் ஹீரோ பிடிச்சிருக்கு, இவன் என் பிரதர் யானா இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்றா. அடுத்தவன் ஃபுல்லா ரெக்கவர் ஆகிற வரைக்கும் அவ தானே நானியா இருப்பேன்னு சொல்லியிருக்கா. ஸோ வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் மீல கஞ்சி ரெடி பண்ணி கொடுக்குறா. இனி கொஞ்ச நாளைக்கு லைட் ஃபுட் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்வ் பண்ண, ஹீரோவுக்கும் இவ்வளோ மாதிரி ஒய்ஃப் எனக்கு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அவனும் ஃபீல் பண்ணுறான். டோர் பெல் அடிக்க ஹீரோயின் போய் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தாங்க ஷா வந்திருக்கா. நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு ஹீரோயினை கொஸ்டின் பண்ண, ஹீரோக்கு அடிபட்டிருக்கு, அதனால 2 நாள் நான் தான் அவனை பார்த்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் என்ன வேலை பார்ப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட பேச போகிறா. நீங்கள் என்ன பண்ணுற, என்னோட அட்ரஸும் உன்ட்டு யார் சொன்னது அப்படின்னு கேட்க, அவளும் உன்னோட அட்ரஸ் எது, உனக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியும், ஏன்னா நான் உன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லா இன்ஃபர்மேஷனையும் காசு கொடுத்து வாங்கியிருப்பா. எனக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அதில் உன்னோட கன்சர்ன் தேவை கிடையாது, ஏன்னா அதில் எதுவுமே உனக்கு சொந்தமாக போகிறதில்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல, மணியா, எனக்கு உன்னோட மணி தேவையில்ல, அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒன்று பண்ணும், நான் நாளைக்கு ஒரு சேரிட்டி ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறேன், அங்கே நிறைய ப்ரெஸ் பீப்புள், மெடிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்க, அப்புறம் செலிப்ரிட்டிஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க, அங்கே நீயும் வரணும், நான் தான் எஸ்என் டெக்னாலஜி பிரசிடென்ட்டோட ஒய்ஃப் அப்படிங்கிறது எல்லாரும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணும், இதை மட்டும் நீ பண்ணிட்டேன்னா நான் உனக்கு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறா. நீ ரொம்பவே பேராசைப்படுற அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். எனிவேஸ் நீ இதை பண்ண உனக்கு ஈஸியாக டிவோர்ஸ் கிடைக்கும், எனி உன்னோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அந்த பார்ட்டிக்கு ஹீரோயினும் போகிறா. அங்கே அவளோட எக்ஸ் ஸ்கூல்மேட்டை அங்கேயும் மீட் பண்ணுறா. என்ன நீ நாங்கள் எங்கே போனாலும் வந்துட்டுருக்க, லாஸ்ட் டைம் மிஸ்டர் பேயனை செடியூஸ் பண்ண, இன்னைக்கு அவங்க ஒய்ஃப் வைக்கிற பார்ட்டியே வந்திருக்க, இது ஒரு சேரிட்டி ஈவெண்ட், இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டுட்ருக்காங்க. நான் சிட்டி ஹாஸ்பிட்டலோட ரெப்ரசன்டேட்டிவாக வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நான் இங்கே வரதுக்கு 5 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நீ என்ன ஃப்ரீயாக வந்தியா அப்படின்னு ஹீரோயின்ட்டு கேட்க, அப்போ தான் ஷாவோட பிளானும் புரியுது. ஷா இங்கே வந்த எல்லாருக்குமே அட்மிஷன் டிக்கெட்டுன்னு சொல்லி அமௌண்ட் ஆட்டையே போட்டிருக்கா, எல்லாமே சேரிட்டிக்கு இருந்தாங்கிறது நேமுக்கு தான், அந்த காசு எல்லாமே அவளோட பாக்கெட் தானே போகும், ஸோ நீங்கள் எல்லாரும் அவளால் ஃபுல் ஆகிட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ மிஸ்டர் பேயோட ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசுறியா, அவங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, ஹீரோ முன்னாடி எனக்காக 2 வார்த்தை பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க, அப்படியே எனக்கு 2-3 ப்ராஜெக்ட் கிடைச்சா என்னோட லைஃப்பில் நானும் சக்ஸஸ்ஃபுல்லாகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் சீனை போட்டுட்ருக்காங்க. பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவும் ஷா கூட வந்திருக்கா. ஷாங்க எல்லாரும் முன்னாடியும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எஸ்என் டெக்னாலஜியை உருவாக்கணும், இப்போ அதோட க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்கு, இதுக்கெல்லாம் எங்களோட ஹார்ட் ஒர்க் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸை சொல்கிறா. இந்த எஸ்என் குரூப்புக்காக ஷாவும் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, அவங்க டாக்டராகவும் இருந்துட்டு ஹஸ்பண்டையும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அப்போது ஒரு பெண்மணியாக இருந்தால் அவங்க எல்லா ஒர்க்கையும் பார்த்துருக்காங்க, சூப்பரில் அப்படின்னு எல்லாரும் ஷாவை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. ஸோ ஹீரோயினும் இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் தான் நான் அவன்கிட்ட கேட்கணும், எஸ்என் டெக்னாலஜியை நீ தானே கிரியேட் பண்ணதா சொல்கிற, சரி அப்போ அதோட மெயின் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்குறா. என்ன இது இப்படி ஒரு கொஸ்டினை கேட்டுட்டாங்களே அப்படின்னு அவளுக்கும் ஆன்சர் தெரியல. என்ன இது நான்சென்ஸ் மாதிரி கொஸ்டின் இருக்கு, நான் ஜஸ்ட் ஒரு சின்ன கொஸ்டின் தானே கேட்டேன், இங்கே எஸ்என் டெக்னாலஜி அட்மிட் பண்ணுற எல்லாருக்குமே அதோட ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், அப்புறம் இங்கே நீ என்ட்ரி ஃபீஸ்ன்னு சொல்லி காசு வர வாங்கியிருக்க, அப்படி இருக்கும்போது அந்த எஸ்என் டெக்னாலஜியை பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அவளுக்கு தான் ஆன்சர் தெரியலையே. ஸோ ஹீரோ பார்த்தா எலக்ட்ரானிக்கல் ப்ராடக்ட்னு சொல்ல அவளும் அதே சொல்கிறா. இப்போ உனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சா, வெளியே போ அப்படின்னு ஹீரோயின் திட்டுறா. உனக்கு ஒரு சிம்பிள் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, இங்கே உள்ள எல்லாருமே எஸ்என் டெக்னாலஜியோட அஃபிஷியல் வெப்சைட்டை போய் பாருங்க, அங்கே என்ன ப்ராடக்ட் போட்டிருக்கு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு போட்டிருக்கு,
அவங்க பண்ணுறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கும் இந்த எலக்ட்ரானிக்கல் ப்ராடக்ட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஸோ இவ ஃபேக்கு, உங்கள் எல்லாருக்கிட்டையும் காசை வசூல் பண்ணுறதுக்காக இந்த ட்ராமாவை ரெடி பண்ணியிருக்கா அப்படின்னு போட்டு கொடுக்க எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் இவ ஃபேக்கு, பொய் சொல்லிட்டா, காசு ஆட்டையை போட்டா அப்படின்னு அவ கழுத்தை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஸோ ஹீரோ ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஹீரோவுக்கு ரிவெஞ்ச் எடுத்தது செம ஃபன்னாக இருக்கும். இருந்தாலும் நீ உன் ஒய்ஃப் அசிங்கப்படுத்திட்ட, இனி அவளுக்கு நீ பாதி ப்ராப்பர்ட்டி கொடுத்தாலும் அவள் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். ஒருவேளை ஃப்யூச்சரில் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா நீ என் கூட இருக்கிறதுக்கு ஓகே சொல்லுவியா அப்படின்னு கேட்குறான். ஹீரோவோட ப்ரொபோசல் ஹீரோயினுக்கு புரியுது. நான் சின்ன வயசில் ஒரு பையனை ரொம்பவே லவ் பண்ணேன், எங்களால் எண்டு வரைக்கும் போக முடியல, இருந்தாலும் இன்னொரு மேனை என்னால் லவ் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவனோட ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணுறான். அடுத்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் வந்து வீடியோ காமிக்கிறாங்க. அந்த வீடியோவில் ஹீரோயின் பேஷண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபேக்குன்னு தெரியும், அதை பற்றி நான் ஏன் கேர் பண்ணணும்னு ஹீரோயின் சொல்கிறா. இருந்தாலும் இதை பற்றி நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வருது, நிறைய பேருக்கு இந்த வீடியோ வேறு ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கு. உங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் இதை பண்ணல, இதான் ஏஏ டூவில் வச்சு பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். பட் மற்றவங்க உங்களை பற்றி தப்பாக தான் நினைப்பாங்க. இந்த டைம் டீன் நினச்சா கூட உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நர்ஸ் சொல்லிட்டு இருக்கா. அப்போது ஷாக்கூட அஃபேரில் இருக்கிற டாக்டரும் வராங்க. வந்து என்ன அந்த வீடியோ பார்த்தியா, ஒன்று இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு இன்றைக்கி தூக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது ஃபேக், நான் எதுவும் பண்ணல, அப்புறம் எதுக்கு நான் கவலைப்படணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அது ஃபேக்கோ ஒரிஜினலோ நீ இன்னைக்கு வெளியே போகிறது கன்ஃபார்ம். என்னம்மா சீனை போட்டு ஆடினா டீன் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு, நீ எப்படி டீன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நாங்களும் பார்க்குறோம். உன் மேலே கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக ஃபைல் ஆக போது, போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போக போகிறாங்க அப்படின்லாம் சொல்ல, நீ ஓவரா வாய் பேசாத, உங்கள் 2 பேர் மேட்டரை பற்றி இங்கே எல்லாருக்கும் தெரியும், பட் உன் ஒய்ஃப்க்கு தெரியுமா நீ அஃபேர் வச்சிருக்க மாட்டேன், அவங்க கிட்ட இந்த மேட்டரை போட்டு கொடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, என் ஒய்ஃப் நீ சொல்றதெல்லாம் நம்ப மாட்டா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். அது சொன்னாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரும் நடந்து வர சத்தம் கேட்குது. என்னது இது, இவன் ஒய்ஃப் தான் வந்துட்டாளா அப்படின்னு அவன் நடுங்கி போய் நிற்கிறான். பார்த்தா ஹீரோனோட மதரின்ல வந்திருக்காங்க. இந்த லேடி தான் வந்துச்சா, நான் கூட ஒரு செகண்ட் பயந்து போயிட்டேன் அப்படின்னு அவங்க நிற்கிறாங்க. ஹீரோயின்ட்ட வந்து இங்கே என்ன ஆச்சு, உன்னை வச்சு ஃபேக்கான வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு, நானும் அதை பார்த்தேன், உன் டீன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் இதெல்லாம் ஒழுங்கா பார்க்க மாட்டானா, அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர் என்ன உன்னை தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு அவளை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. என்ன லேடி ஓவரா வாய் பேசுற, அதுவும் எங்க டீனை பத்தி மரியாதை குறைச்சலா பேசிட்டு இருக்க, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், எங்க டீன்கிட்ட எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறேன், உங்க 2 பேரையும் சேர்த்து விரட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப டீன் வராங்க. டீன் நீங்க பாருங்க, இந்த லேடி உங்களை பத்தி தப்பா பேசுறா, ஹீரோயின் பண்ண காரியத்தை பாத்தீங்களா, 2 பேரையும் விரட்டி விடுங்க, இதுக்கெல்லாம் என்கிட்ட ஆதரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட அம்மா தானே இங்க ஆல்ரெடி ஹெட்னு பார்த்தோம், ஸோ அவங்க தான் இந்த ஹாஸ்பிட்டலோட சேர்மேன். ஸோ அவங்கள பார்த்தது சேர்மன்டா, நீ ஏன் இந்த வேலையை பார்க்குற, அது மட்டும் இல்லாமல் அவங்க மருமகளை வேறு திட்டிகிட்டு இருக்க, ஒழுங்கா ஓடி போயிரு, என்ன இந்த ஹாஸ்பிட்டலில் உனக்கு இடம் கிடையாது, உன்னோட லைசன்ஸே நான் ரிவோக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல அவன் பயந்துட்டான். இப்போ ஹீரோயின் முன்னாடி நீட்லன்னு போட்டு ப்ளீஸ் என்னை ஒரே ஒரு டைம் மன்னிச்சிருங்க, இதெல்லாம் நான் ஷா சொல்லி தான் பண்ணிட்டேன், என்னை ப்ளீஸ் மன்னிச்சிரு, இனி நான் உன் பக்கமே வர மாட்டேன் அப்படின்லாம் கெஞ்சிட்டு இருக்கான். அப்போ சரி நான் கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணு, எதுக்கு அவன் இந்த வேலையை பார்த்தா, என்ன டிஃபைன் பண்ணணும்னா அதுக்கு 1000 வழி இருக்குது, அதுக்கே அவன் இந்த மெத்தடை சூஸ் பண்ணா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. எல்லாம் ஒரே கல்ல 2 மங்கா வடிக்கதான், அவள் யூஸ் பண்ண ஏஏ டூல் ஹீரோட கம்பெனி சேர்ந்தது. ஸோ இதுக்காக கேஸ் போட்டு கோர்ட்டில் இது ஃபேக்னு ப்ரூவ் ஆகும்போது ஹீரோட கம்பெனி நேம் அடிப்படும், அதுக்காக தான் அவள் இது ரெடி பண்ணா அப்படின்னு சொல்கிறான். என்ன அட்டாக் பண்ணுறா, ஓகே அது அவள் ஹஸ்பண்ட் கம்பெனி தானே, அவளோட கம்பெனி எவ்வளோ அடி வாங்கும், அவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, ஹஸ்பண்டுக்கு டிவோர்ஸும் கொடுக்காம அவனோட கம்பெனியே அட்டாக் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, உண்மையை சொல்லணும்னா அது அவன் ஹஸ்பண்டே கிடையாது, அவனுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, அவன் ஒய்ஃபை மீட் பண்ணதே கிடையாதுங்கிறது இவளுக்கு தெரியும், அவன் டிவோர்ஸ்க்காக அலைஞ்சிட்டு இருக்கா, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஷாவும் அதுக்காக ஃபேக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கா, அவனோட நேமை யூஸ் பண்ணி காசை வசூல் பண்ணுறது, அப்புறம் அவன்கிட்ட இருந்து காம்பன்சேஷனை வாங்கி ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறது தான் அவளோட பிளான். இப்போ அவங்க 2 பேரும் டிவோர்ஸுக்குன்னு அங்கே ஆஃபீஸ் போனாலும் அங்கே எதுவுமே நடக்காது, ஏன்னா அவன் வச்சிருக்கிறது ஃபேக் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறான். நீ டாக்டரா இல்லை ஃப்ராடா, இவ்வளோ இல்லீகல் வேலையை பார்த்துருக்க அப்படின்னு அவனை வெளியே தூக்கி போடுறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாவம் அவனை வச்சு இப்படி விளையாண்டுருக்காளே அப்படின்ட்டு. ஹீரோட அம்மா இந்த டைம் ஒன்று சொல்கிறாங்க, இது கொஞ்சம் உனக்கு சிமிலராக தெரியலையா, 5 வருஷமாக அவன் தன்னோட ஒய்ஃபை மீட் பண்ணல, இப்போ டிவோர்ஸ் கேட்டுட்டு இருக்கான், இதுவும் உங்கள் மேட்ரும் சேமாக தெரியுதே, மிஸ்டர் பெயின் பேசிகிட்டு இருக்கே, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஆன்ட்டி கேட்குறாங்க. லாஸ்ட் டைம் ஆர்ஃபனேஜுக்கு போகும்போது அவனுக்கு தான் எதுவும் ஞாபகம் இல்லையே, ஸோ மிஸ்டர் பெயினோட ஹஸ்பண்டாக இருக்க சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா.
சரி அதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் 2 நாளும் உனக்கு பேர்த்டே வருது. நீ என் பையனை டிவோர்ஸ் பண்ணுறியோ இல்லையோ, நீயும் நானும் எப்பவுமே ரிலேஷன்ஸ் தான். அதனால பேர்த்டே என் கூட தான் செலிப்ரேட் பண்ணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு அவகிட்ட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுறாங்க. அப்போ போலீஸும் வந்து அந்த வீடியோ பற்றி விசாரிக்க வந்ததுனால ஹீரோயின் அங்கே கிளம்புறா. அடுத்த அம்மா பையனுக்கும் கால் பண்ணி டின்னர் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஹீரோட கம்பெனியில் தான் அந்த வீடியோ ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஏஏ ஃபேஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் வீடியோவே இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ணுறான். அதை பண்ணது ஷா தான். ஸோ எத்தனை பேர் ஹீரோயினோட வீடியோ பார்த்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட மோட்டிவ். ஸோ அந்த இன்டென்ஷனில் அவனும் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஷா பண்ண வேலைக்காக அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குது. அப்பா அவளோட லாக்கர்லேருந்து மொபைல் எடுத்து ஹீரோயின்ட்ட கொடுக்குறாங்க. இது உங்களோட மொபைல் தானே, இது ஷாவோட லாக்கரில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில் கொடுக்க அவளும் கால் ஹிஸ்ட்ரி எடுத்து செக் பண்ணி பார்க்க அப்போ அதில் ஒரு நம்பரில் நிறைய டைம் பேசியிருக்கா. இந்த நம்பரில் பேசியிருக்கா, அது அப்போ ஷா தான் பேசியிருந்திருப்பா அப்படின்னு ஹீரோயின் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறா. அது ஹீரோ தான் அட்டன் பண்ணுறா. இவன் இன்னும் ஜெயிலுக்கு போலையா அப்படின்னு நினச்சிட்டு கால் அட்டன் பண்ணுறா. அப்போ டாக்டர் லீ தான் பேசுகிறாங்க தெரிஞ்சதும், இந்த மொபைல் எப்படி உங்கள் கையில் வந்துச்சு அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி. அப்புறம் அந்த ஷா உங்களோட ஒய்ஃப் கிடையாது, அதை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும், ஸோ மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஸோ ஹீரோயின் அடுத்து வெளியே வரும்போது அங்கே ஒரு ஆன்ட்டியை பார்க்குறா. அந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்டுக்கு இன்னொரு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. நீங்கள் சர்ஜரி பண்ணதில் என் ஹஸ்பண்ட் ஃபாஸ்ட்டாகவே ரெக்கவரி ஆகிட்டாங்க அப்படின்னு அந்த ஆன்ட்டி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பையனும் மருமகளும் வந்துட்டு இருக்காங்க, அவங்களும் உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வர்றது யாருன்னா ஹீரோனோட ஸ்கூல்மேட் தான். அங்கே வந்தது இவகிட்ட தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இவகிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு 2 பேரும் மூஞ்ச காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்க, இந்த டாக்டர் தான் உன் அப்பாவோட உயிரை காப்பாத்துனது, சாரி சொல்லிட்டு ஒழுங்கா தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னு இப்ப பையனுக்கு ஒரு அடி விழுது. அந்த கோவத்துல அவனும் நான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், உங்ககிட்ட ஒத்த பைசா கிடையாது, இனி நான் எதுக்கு உங்களை பத்தி கேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன உன் வீட்டுல காசே கிடையாதா அப்படின்னு ஒய்ஃப் கேட்டா, ஆமா எங்க வீட்டுல காசு இல்ல, இப்ப என்ன அதுக்கு, சர்ஜரிக்கே எல்லாம் செலவாகி போச்சா, அதுக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவகிட்ட கத்த. என்னிலாம் நான் உன் கூட குடும்பம் நடத்த மாட்டேன், எனக்கு 5 மில்லியன் கொடு, அதுதான் காம்பன்சேஷன், நான் இப்பவே உன்னை டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு ஒய்ஃப் கேட்டுட்டு இருக்கா. 5 மில்லியனா, ஓ மூஞ்சிக்கு 1 மில்லியனே ஒத்து கிடையாதுமா அப்படின்னு 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. சரி ஆண்டி நான் கிளம்புறேன், நீங்க உங்க ஃபேமிலி மேட்டர்ல பிஸியா இருப்பீங்க அப்படின்னு ஹீரோயின் கிளம்ப போறா. நீ மட்டும் எனக்கு 5 மில்லியன் கொடுக்கலன்னா நீ தான் ஹீரோயினை ஆக்சிடென்ட் பண்ணங்கிறத நான் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு வாயை விட்டுறா. ஸோ ஹீரோயினும் அதை கேட்க, நீ தான் இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணியா அப்படின்னு அவனோட சட்டையை பிடிக்கிறா. ஹீரோயினை பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டு வரான். அசிஸ்டண்ட்டும் அவங்க கூட வந்து காரில் உட்கார, இன்னைக்கு நான் பிஸியாக இருக்கேன், ஸோ உன்கிட்டலாம் பேசுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி பாஸ், உங்களுக்கு தான் என்கிட்ட பேச டைம் இல்லை, நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். என்ன உங்களை அவர் தானே மீட் பண்ண போறீங்க அப்படின்னு அவன் கிட்ட கலாச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் டாக்டர் லீவ் முன்னாடி பேசிட்டு இருக்காத, அப்புறம் உன்னை ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல என்ன, அப்போ இந்த சர்டிஃபிகேட்டையாவது பார்க்குறீங்களா அப்படின்னு மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அது சொல்றதுக்கு தான் வந்தியா அப்படின்னு அவன் கேட்குறான். நல்லா பாருங்க, அது என்னோட மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லை, உங்க மேரேஜ் சர்டிஃபிகேட், நான் உங்க அம்மாட்ட கேட்டு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றான். அதை எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு கேட்டா, எனக்கு ஷா மேல சந்தேகமா இருந்தது, அதான் சர்டிஃபிகேட் வாங்கி செக் பண்ணேன், ஷா உங்க ஒய்ஃப் இல்லை அப்படின்னு சொல்றான். அது எனக்கும் தெரியும், அவளுக்கு RH நெகட்டிவ் பிளட் கிடையாது, ஸோ அவையும் ஒய்ஃப் இல்லைங்கிற சந்தேகம் எனக்கு அப்பமே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இருந்தாலும் உங்க ஒய்ஃப் நீங்க பார்க்க வேண்டாமா அப்படின்னு போட்டோ எடுத்து நீட்டுறான். டேய் என்னடா பண்ற, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சர்டிஃபிகேட்டை கிளிக்க போறான். அப்பதான் அந்த ஹீரோனோட ஃபேஸை பார்க்குறான். அப்போ டாக்டர் லீடனோட ஒய்ஃபா அப்படின்னு அவனும் சர்ப்ரைஸ் ஆகுறான். அசிஸ்டண்டும் நீங்க தான் பாஸ் ஒரே ஆளு, சர்டிஃபிகேட்டையே பார்க்காம ஒய்ஃப்னு வேற ஒரு பொண்ணை பார்த்து டிவோர்ஸ் கேட்டிருக்கீங்க அப்படின்னு அவனும் டீஸ் பண்றான். ஹீரோவுக்கும் அவமானமா இருக்கு. இங்க வேற ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருப்பாளா. ஸோ ஹீரோ போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்றான். அங்க மிஸ்டர் பேயை பார்த்ததும் அவனும் பயந்துடுறான். என்னது மிஸ்டர் பே, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க தான் மவுண்டன் ஏரியாவில் நம்ம 2 பேரையும் ஆக்சிடென்ட் பண்ணது அப்படின்னு ஹீரோயின் போட்டு கொடுக்க, இந்த மேட்டரை நான் பார்த்துக்கிறேன், நீங்க டாக்டர் லீக்கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்றான்னு பாருங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் அவனை எழுத்துட்டு போறான். என்னது எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவனும் 6 இயர்ஸ் முன்னாடி எனக்கும் என் அப்பாவுக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த டைம் என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சாரி கேட்குறான். ஸோ அப்போ நீங்கள் தான் பிரதர் யானா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமாம் நான் தான் உன்னோட பிரதர் யான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனல் சீனாக 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறதோட ட்ராமா எண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹாப்பி எண்டிங் ட்ராமா தான். ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களையும் ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.